இன்றும் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் எமது அதிதி பக்கத்தில் இணைந்து கொள்ளவுள்ளார் 14 புத்தகங்களை வெளியிட்ட பன்னூல் ஆசிரியர். அதோடு மட்டுமில்லாமல் 2 தசாப்தங்களுக்கு மேல் தமிழ் துறையில் பணியாற்றி வருகின்ற ரிம்சா முகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளோ விஷயம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களது விருதுகளாக இருக்கட்டும், உங்களது சான்றிதழ்களாக இருக்கட்டும், நீங்கள் வெளியிட்ட புத்தகங்களாக இருக்கட்டும், உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்க முடியுமா? கட்டாயம். நான் இலங்கையிட தென் மாகாணத்தை சேர்ந்த ஒருவர். அங்கே அநேகமாக பெண்கள் முகமூடி கொண்டு தான் எங்களோட ஊரில் சுற்றி திரிகிற, அதுவும் தேவைக்கு ரொம்ப அபூர்வம். அப்படியான ஒரு கலாச்சார பின்னணியில் உள்ள ஒரு சூழல்ல இருந்து நான் இலக்கியத்துறையில் பணியாற்றுன்றது ஒரு சாதாரண லேசிப்பட்ட காரியம் என்று சொல்ல முடியாது. அதுவும் இந்த 2 தசாப்தங்களுக்கும் மேலாக என்னால் 14 புத்தகங்களை வெளியிடுன்றது சுமார் 300 கவிதைகளுக்கும் மேலே எழுதின, 200க்கும் கிட்டிய நூல் விமர்சனங்களை எழுதின. இப்போ என்ன இலக்கிய உலகம் மிகவும் அறிந்து வைத்திருக்கிறாங்க. ஏண்டா அந்த அர்ப்பணிப்புகள் இந்த துறையில் நிறைய பங்களிப்புகள் நான் செஞ்சுருக்கிறேன். சிறுவர் பாடல் துறையில எல்லாம் இந்த சிறுவர் புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறேன். இப்படியான ஒரு பின்னணியில் நான் தான் பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் நான் இந்த துறைக்கு நான் வந்திருக்கிறேன். என்ன முதலாவது இலக்கியத்துறையில் அறிமுகப்படுத்தி வச்ச பத்திரிகையில் திக்வல்ல சஃப்வான் என்ற ஒரு ஆசிரியர், அவர் தான் அந்த சுனாமி காலங்களில், அதாவது 2004ஆம் வருடம் முதலாக செந்தூரத்தில் ஒரு சிறிய குறிப்பொண்டு போட்டு வெலிகம ரிம்சா முகமது என்று என்னை பற்றிய அறிமுகத்தை தொடங்கி வச்சார். அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு அதை ஒரு உற்சாகமாக அமைஞ்சு நிறைய இந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தி தந்தது என்று சொல்லலாம். அந்த இடத்துல நான் திக்வலை சஃப்வானை நான் இன்னுமே அந்த ஆசிரியரை நான் மறக்கவில்லை. எனக்கு ஆரம்பம் அவர் தான். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விகள் உங்களிடம் கேட்க வேண்டியதாக உள்ளது. அதோடு மட்டும் இல்லாமல் 1998ஆம் ஆண்டு முதலாக நீங்கள் வானொலியில் உங்களோட கவிதைகள் ஒளிபரப்பு ஆகியிருக்குது. இதை பற்றின உங்களோட அனுபவம் சொல்ல முடியுமா? ஆமாம், பாடசாலை காலத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் காலங்களில் அந்த தனியார் 2 அலைவரிசைகள் ஆரம்பித்த காலம். அந்த நேரத்தில் ஏண்ட ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நான் சில கவிதை வரிகளை எழுதி அனுப்பியிருக்கிறேன். அந்த அடுத்தது சில துணுக்குகள், அப்படி சில விஷயங்கள் எழுதி அனுப்பினா அதை ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற, அநேகமாக பெரும்பாலும் சனி ஞாயிறு தினங்களில் அந்த நிகழ்ச்சிகளுக்கு தான் நான் என் ஆக்கங்களை அனுப்புறது மட்டுமல்லாமல் நான் அந்த நிகழ்ச்சியை நேரம் ஒதுக்கி கேட்கிற. அப்போ என் பேரெல்லாம் அந்த வானொலி நிகழ்ச்சியில் அறிவிக்கும் போது எனக்கு ஒரு பயம், எங்களோட வீட்டாட்கள் என் பேர் அந்த ஒளிபரப்பாகிற அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களோ அண்டு ஒரு நேரம் இந்த நிலைமை ஒன்று வரப்போக்குள்ள நான் என்ன செய்வேன், அந்த ஆக்கங்களை முழுமையான ஒரு சவுண்டுக்கு வச்சு கேட்டு போட்டு, எனக்கு தெரியும் தானே இது என் ஆக்கம் தான், இது ஒளிபரப்பாகுதுன்னு. அப்போ கடைசியில் தானே என் பேரை சொல்கிற சமயம் நான் சவுண்டை ரொம்ப கம்மியாக குறைச்சி அப்படித்தான் நான் நிகழ்ச்சிகளை ஆரம்பத்தில் நான் கேட்டு வந்தேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களோட தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2004ஆம் ஆண்டு முதலாக பத்திரிகையில் உங்களோட கவிதை வெளியிட்டப்பட்டிருக்குது. அதை பற்றின ஒரு சிறிய அனுபவம் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. நான் பாடசாலை காலத்திலிருந்தே வாசிப்பு பழக்கத்தை கையாண்டு வர ஒருத்தர். அப்போ அப்படி வாசித்து வார காலங்களில் இப்போ தினமுரசு பத்திரிகை நான் வாசித்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. அதில் உள்ள எனக்கு இலக்கிய பக்கங்கள் தான் என் உயிர் மூச்சு, என் பொழுதுபோக்கு, என் நேசிப்பு எல்லாம் இலக்கிய பக்கங்களோட தான் எனக்கு கூடுதலான தொடர்பு இருந்தேன். அப்போ அதில் அந்த காலங்களில் ஒரு படத்தை போட்டுட்டு கவிதை வரிகளை அனுப்புங்கன்னு சொல்லி வாசகர்களை கேட்பாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த போஸ்ட் கார்டு ஒன்றை எடுத்துட்டு ஹிட்லரோட முகம் இருந்துச்சு, அதில் அந்த தவிடு பொடியான இந்த பில்டிங் எல்லாம் உடஞ்ச மாதிரியான காட்சி இருந்துச்சு, சுக்குநூறான அந்த அவடத்தில் உள்ள அந்த சூழல் அப்படித்தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், நிர்மூலம் அப்படின்ற ஒரு தலைப்பிட்டு என் மனதில் தோன்றின ஒரு 6-7 வரியை நான் அழகாக என்னால் முடிஞ்ச மாதிரி அந்த 2004 எழுதி அனுப்பினேன். அது மறுவாரமே அந்த கவிதை குட்டி கவிதை
தினமுரசு பத்திரிகையில் வெளிவந்தது. அதை நான் அந்த பத்திரிகையை திருப்பி வாசிக்கவும் கிடைக்கல. எனக்கு பிறகு என்ற ஒரு நண்பி ஒருத்தி வந்து எனக்கு சொன்னால் இப்படி தினமுரசில் உண்ட பேரில் ஒரு கவிதை வந்திருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னோம் நான் தான் எழுதி அனுப்பினேன் நிர்மூலம் என்று சொல்லி. அப்போ கட்டாயம் தயவு செஞ்சு எனக்கு அந்த பக்கத்தை தாருங்கொண்டு முதலாவது ஆக்கத்தை நான் அப்படித்தான் சேகரிக்க தொடங்கினேன். இன்று வரைக்கும் அப்படி சேகரித்த கவிதைகள் என்னது மற்ற இணைய படைப்புகள் எல்லாம் பார்க்க போனால் 1000க்கும் மேற்பட்ட சேகரிப்புகள் என்னிடம் இருக்கின்றன. முதல்ல நான் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னா 1998ஆம் ஆண்டு வானொலியில் வந்து முதலாக உங்களோட கவிதை வந்து வெளியிட்டிருக்கு. அந்த வகையில் 2004ஆம் ஆண்டு பத்திரிகையில் வந்து வெளியிட்டிருக்குது, உங்களோட கவிதைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து எதிர்கொண்ட சவால்கள் என்ன? சவால்கள் என்று சொன்னால் நிறைய சவால்கள் என்ன 1 2 என்று சொல்லி முடிக்க முடியாது. அது என்ன அறிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ பெண்கள் வந்து பொதுவாக தொழிலுக்கு செல்கிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஓய்வு நேரங்களும் இருக்குது. இப்போ அந்த ஓய்வு நேரங்களை வந்து இவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டு சொன்னால் ஏதாவது ஒரு துறையில் பிரகாசிக்க முடியும்ன்றது தான் என்ற ஒரு கருத்து. அப்போ இதுக்கு வந்து பெரும்பாலான இந்த வீடுகளில் ஆண்கள் சிறிய உதவிகள் செய்யலாம், அவங்களோட பங்களிப்புகள் சப்போர்ட்டுகள் வந்து இருக்கும். ஆனால் சில இடங்களில் வந்து ஆண்களோட பங்களிப்புகள் இல்லை. அது சில பிரதேசங்களில் எப்படியுமே இல்லை. அதுவும் இப்போ ஒரு மார்க்க சூழல் இறுக்கமான ஒரு எங்களோட ஒரு பிரதேசத்தில் வந்து ரொம்பவுமே கஷ்டம். இப்படி முதலாவது தடையை தாண்டணும், அதுக்கப்புறம் 2வது தடைன்னு சொல்லி இன்னொன்று வரும். இந்த சமூகங்களில் இப்போ ஓரளவுக்கு வளரும் போது நிறைய ஆட்கள் கை தூக்கி விட இருக்கிறாங்க. ஓரளவுக்கு வளர்ந்த பின்னர் வந்து நிறைய ஆட்கள் வெட்டி விடத்தான் பார்க்குறாங்க. ஏன்னா நாங்கள் இந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கொள்கிறோங்கிறது வந்து லேசுப்பட்ட காரியம் அல்ல. இப்படியான பல சவால்களை நோக்கித்தான் இந்த துறையில் நான் வந்து 2.5 தசாப்த காலம் இயங்கி வரேன்றது ஒரு உண்மையில் நம்மளை தக்க வச்சுக்கொள்கிறதுக்கு அவ்வளோ போராட வேண்டி இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு புக் ஒன்று இருக்குது. இதை பார்க்குற நேரமே நமக்கே வந்து விளங்குது. இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போல உயர்தர மாணவர்களுக்கும் சரி சாதாரண தர மாணவர்களுக்கும் சரி நீங்கள் வந்து கணக்கீட்டு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. இதை பற்றின ஒரு விளக்கமான ஒரு அனுபவம் வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. என்னென்று சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வந்து கணக்கீட்டு துறையில் என்ன எனக்கு வந்து நான் படிக்கிற காலத்தில் கணக்கீடு வந்து மிகவும் விருப்பமான ஒரு பாடமாகத்தான் இருந்தது. என்னுடன் கற்ற ஆட்களுக்கு தெரியும், நான் 96 மார்க்ஸ் எடுப்பேன், 98 எடுப்பேன், அந்த மாதிரி 90க்கும் மேற்பட்ட மார்க்ஸுகள் எடுத்த காலங்கள் இருக்குது. அப்போ சாரும் வந்து இப்போ தனியார் வகுப்பில் கூட அந்த புத்தகத்தை காட்டுறதுல போட்டி இருந்துச்சு. இப்போ யார் டக்குண்டு அக்கௌண்ட்ஸ் கணக்குகளை செஞ்சு டக்குண்டு காட்டுன்ட்டு அதில் அநேகமான நாள் வந்து நான் தான் முதலாவதாக காட்டுவேன். அப்போ அந்த படித்து தந்த இக்ரான் சார் என்று சொல்லி அவர் பொல்காவிலை சேர்ந்தவர். நான் இன்னும் மறக்க மாட்டேன். வரக்காப்புல அகாடமியில் அந்த கல்வி கற்ற காலங்களை இக்ரான் சார் வந்து ரொம்ப அருமையாக கற்பித்து தந்தார். அந்த அதுகளோட தாக்கம் அடுத்தது வந்து எனக்கு எந்த பாடசாலையில் வந்து MYM புகாரி என்று சொல்லி ஒரு ஆசிரியர் கற்றுத்தந்தார். மருகா MHS ஆசியான்னு சொல்லி ஒரு ஆசிரியை கற்றுத்தந்தார். MAM ரூமி, மற்றது IP சதாருஃபன், அவர் கண்டியை சேர்ந்தவர். தனியார் வகுப்புக்கு அவரது வகுப்புக்கும் நான் சென்றிருக்கிறேன். அடுத்தது V சரவண பவன், நான் மறக்கவே மாட்டேன். அவரும் எனக்கு AATயில் கணக்கீடு கற்பித்து தந்த ஒரு ஆசிரியர். அடுத்தது மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த G ஜெயசீலன் என்ற ஒரு ஆசிரியர். அவர் வந்து AAT 3வது ஸ்டேஜை கற்று வெளியாகின ஒரு மாணவர். நான் தான் அவரை எப்படி சரி இந்த தமிழ் மூலமாக சில விளக்கங்கள் எடுத்துக்கொள்ள வேணுமன்றதுக்காக வலை வீசி தேடி பிடிச்சி ஒரு கடிதம் ஒன்றை போட்டு இப்படி எனக்கு உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும், இங்கிலீஷ் ஆங்கில மீடியத்தில் தான் மொழி மூலம் தான் இந்த AAT கற்கை நெறிகள் இந்த போய்கொண்டிருக்குது, எனக்கு தமிழால் சில விளக்கங்களை சொல்லித்தர முடியும்னு சொன்னால் நான் உங்களை கொழும்புல மாதிரி ஒரு இடத்துல சந்திக்க விருப்பம் பண்ணி மிகவும் கஷ்டப்பட்டு அந்த கடிதம் மூலம் போட்டதுக்காக எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் அந்த G ஜெயசீலன். அவர் இந்நேரம் மறந்திருப்பார், நான் இன்னும் மறக்கவில்லை. இந்த பின்னணியிலிருந்து இந்த 3 புத்தகங்கள் எனக்கு வெளியிடக்கூடியதாக இருந்தது. அதில் ஒன்று 2004ஆம் ஆண்டு வெளியிட்ட வங்கி கணக்கிணக்க கூற்று, அடுத்தது வந்து கணக்கீட்டு சுருக்கம், அடுத்தது கணக்கீட்டு தெளிவு. அப்போ இப்படியான 3 புத்தகங்களை போட்டேன். இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று என்ற புத்தகத்தை வந்து புரவலர் ஹாஷிம் உமர் அவர்கள் வேறொரு வெளியீட்டு விழாவில் எந்த ஒரு முதல் பிரதியை எடுத்து முதலாவதாக எனக்கு புத்தகத்துறையில் எனக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தந்த அவரை நான் இன்னும் மறக்கவே இல்லை.
கவிதைக்கு வந்து பெயர் போனவரே ரிம்சா முகமது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய கவிதை தொகுப்புகள் அடங்கிய வந்து புத்தகங்களை வந்து நீங்க வெளியிட்டிருக்கீங்களா? இந்த கவிதை தொகுப்பு இந்த புத்தகங்களை வந்து எப்படி நீங்க அமைத்து கொள்கிறீங்க? அதோட மட்டும் இல்லாம இதுல இருக்கிற கருப்பொருட்கள் என்ன? கருப்பொருட்கள் என்று சொல்லும்போது இந்த பெண்ணியம், சமூக அவலம், மானிடநேயம், மன ஓலங்கள், பொதுவாக பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மனிதர்கள் என்ற போக்கில் அவங்களோட மனதை தாக்கிய விடயங்கள் இருக்கும். அதுகளை வந்து ஒரு வரிகளுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி வைக்கிறன்றது வந்து ஒரு பெரிய சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி. அந்த அமைப்பில் தான் எனக்கும் என் மனதில் வந்து கவிதை வரிகள் வந்து தோன்றினது. எந்த கவிதையாக இருக்கட்டும் அதில் வந்து என் பிரதிபலிப்புகள் தான் இருக்கும். நான் வந்து ஆகாயத்தில் பறந்து கொண்டு கவிதை சொல்கிறவல்ல, தரையில் கால் பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டு கவிதை சொல்கிற ஒருத்தர். அதாவது யதார்த்த விடயங்கள் தான் என்ற கவிதைகளில் பிரதிபலிக்கும். சில ஆட்களோட மாதிரி அந்த கற்பனைத்துவமான விஷயங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. உணர்வு பூர்வமான கவிதைகளை முன்வைக்கிறதுல தான் நான் வந்து மிகவும் விருப்பப்படுறேன். கவிதையில் என்ன மாதிரியான கருப்பொருட்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து சிறிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த கவிதைகள் நீங்கள் வந்து ஒன்றுனா வந்து அடுக்கி வச்சிட்ருக்கீங்க, பார்க்குற நேரமே வந்து இவங்க வந்து வாசித்து காட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த கவிதைகளை வந்து எங்களுக்காக ஒரு வாசித்து காட்ட முடியுமா? கட்டாயம். இது அண்மையில் நான் எழுதிய ஒரு கவிதை. ஒரு குயிலின் குரல். நிசப்த பொழுதொன்றில் மிக மெல்லியதாய் கேட்கும் குரல் என்னுடையது. ஏகாந்த இரவுகளை ஏக்கமின்றி கழிக்க நான் பாடும் பாடல் அது. வானதேவதைகள் அச்சதை தூவும் என் மெல்லிய உணர்வுகள் ஆள் கடலினுள் ஆர்ப்பாட்டங்களின்றி சங்கமிக்கும் தருணம் அது. வரையறுத்து கொண்ட வட்டத்தை மீறாமல் என் ராஜநடை தொடர்கிறது மிகுந்த கம்பீரத்துடன். கலங்கியபடி நின்ற கணங்கள் யாவும் கல்வெட்டை போல தெரிகின்றன மிக தெளிவாய். ஊர் உறங்கும் நேரத்தில் உள்ளுணர்வுகள் யாவும் ஏக இறையோன் அல்லாஹ்வின் சன்னிதானத்தை எட்டி பார்த்து வருகின்றன மிகுந்த அமைதியோடு. சதாவும் ரணம் தந்த காயங்கள் வெறும் தழும்புகளாய் மாறிவிட்டன. ஆம், நான் முன்பு போல் இல்லை. ஆம், நான் முன்பு போல் இல்லை. பூலோகம் என்னை தாங்கும், புல்லினங்கள் என்னை வாழ்த்தும், புதுவாழ்வு கண்முன்னே மிக அழகாய் நிழலாடும். வாவ், நீங்கள் வந்து பேசுகிற நேரமே அவ்வளோ விஷயம் வந்து கண்ணுக்கு எதிராக வந்துட்டு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த கவிதைகள் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைம் ஒன்று இருக்குல்ல, இந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து கவிதை எழுத வரும். ஸோ மற்ற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து கவிதை எழுதுவாங்க, இல்லாட்டினா புத்தகம் வாசிப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து கவிதை எழுதுவாங்க, புத்தகம் வாசிப்பாங்க. இதை பற்றின நீங்கள் வந்து கவிதை எழுதும் போது உங்களோட மனதில் என்ன மாதிரியான விஷயங்கள் தோன்றும்? அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான நேரத்தில் இந்த கவிதை காமெடி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நிச்சயமாக ஏதோ ஒரு தருணத்தில் என் மனசில் ஒரு அருட்டுணர்வு ஏற்பட்டால், ஒரு நெருடல், ஒரு மனக்கஷ்டம் ஏதாவது ஏற்பட்ட போது என் மனது வந்து ஒரு கவிதையை எழுத வேண்டுமென்ற ஒரு உந்துதல் தரும். அப்படியான நேரத்தில் தான் நான் கவிதை எழுதுகிறேன். அது வந்து ஜாமம் நித்திரையை தொலைச்சி கொண்டு இருக்கிற ஒரு நள்ளிரவு 12 மணி ஆகட்டும் அல்லது பகல் 12 மணி ஆகட்டும், எனக்கு அப்படி நேர காலம் வந்து இல்லை. அது எந்த மனதை பிசைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு உந்துதலால் நான் எழுதுகிற விஷயங்களை தான் அந்த நேரத்தில் நான் அமைச்சிக்கொள்வேன். அதாவது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவிதையும் இல்லை, அதாவது நூல் விமர்சனங்களும் வந்து அதிகமாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு நூல் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்குக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இதை பற்றின உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. புத்தகங்களை வாசித்து 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 அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டேன் என்று சொல்கிறத விட புத்தகங்களோட வசித்தவள் நான். ஏண்டா என்னட்ட 1000 புத்தகங்கள் இருக்குது. அந்த 1000 புத்தகங்களை நான் வாசித்து சேகரித்து வைத்திருக்கின்றேன். அப்போ எனக்கு நிச்சயமாக சொல்வதென்று சொன்னால் இந்த புத்தகங்கள் தான் பெரிய மன ஆறுதலை தந்தென்று சொல்லலாம். அப்படி நிறைய வாசிக்கிற காலங்களில் நான் கொழும்பு தமிழ் சங்கத்தில எல்லாம் புத்தக வெளியீடுகளுக்கு வாரம் இந்த லாக்டவுன் காலத்துக்கு முந்தின காலமெல்லாம் வாரம் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதில் வந்து நான் ஒவ்வொரு வாரமும் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகளுக்கு போவேன். அப்படி போன சந்தர்ப்பங்களில் சில மூத்த எழுத்தாளர்கள் உட்பட இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் எல்லாம் எனக்கு அவர்களுடைய புத்தகத்தை தருவார்கள். சிலர் அன்பளிப்பாக தந்ததும் உண்டு. நான் சிறப்பு பிரதிகளை வாங்கி காசு கொடுத்து வாங்கி எடுத்த நூல்களும் உண்டு.
இது முக்காவாசி காசு கொடுத்து வாங்கி எடுத்த நூல்கள் என்று சொன்னால் ஒரு சில எனக்கு அன்பளிப்பாக கிடைச்ச நூல்கள். அவங்கள் வந்து என்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை தான் விடுறாங்க, நீங்கள் நிறைய புத்தக விமர்சனங்கள் எழுதுறீங்க. 2010ஆம் ஆண்டிலிருந்து நான் எழுதி வரேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு 14-15 வருஷமாக புத்தக விமர்சனங்கள் 200க்கும் கிட்டிய புத்தக விமர்சனங்கள் எழுதியுள்ளேன். என்னுடைய 2 தொகுப்புகள் வந்து ஒன்று கவிதைகளுடனான கைகுலுக்கல் ஒரு பார்வை, அடுத்தது வந்து அறுவடைகள் என்ற ஒரு புத்தக விமர்சனம் என்று 2 புத்தக விமர்சன தொகுதிகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் பிரம்மாண்டமான முறையில் வெள்ளவத்த தமிழ் சங்கத்தில் நான் வெளியீட்டு விழாவை செஞ்சிருக்கிறேன். இதில் வந்து இந்த இடத்துல நான் மறக்க முடியாத ஒருத்தர், அறுவடைகள் நூல் வெளியீட்டு செய்வதற்கு எனக்கு வந்து லண்டனில் இருந்த ஒரு எழுத்தாளர், மூத்த ஆளுமையாளர் இரா உதயணன் அவர்கள், அவர் தண்ட நிதி பங்களிப்புகளையும் செய்து உதவி செஞ்சன்றதை நான் இந்த இடத்துல மறக்க முடியாது. அந்த வகையில் அவரை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி மனது நிறைந்த நன்றிகளை நிறைத்து கொள்கின்றேன், சொல்லிக் கொள்கின்றேன். இப்படி மூத்த எழுத்தாளர்கள் எல்லாம் எனக்கு தந்த புத்தகங்களுக்கு நான் ஒவ்வொன்றாக ஆரம்பத்தில் தொடங்கின குறிப்பு தான் அந்த 200 புத்தகங்களுக்கான குறிப்பை எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தியது. என்று அவர்களை கவர்ந்தது என்று சொன்னேன். என் புத்தக விமர்சனம் வந்து அவர்களை கவர்ந்தது என்று சொன்னான். ஏன்னா நான் கூடுதலாக வந்து புத்தகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை தான் எழுதுகிறேன். இந்த எழுத்து பிழை மாதிரி ஒரு 2 சின்ன பிள்ளைகளை வந்து நான் பூதாகரமாக்குற பழக்கம் எனக்கிட்ட இல்லை. நான் அந்த பண்பை வச்சிருக்கிறேன். இதில் உள்ள நல்ல விஷயங்களை தான் கூடுதலாக தொட்டு காட்டுறேன். அப்படி இனி இல்லைன்னு சொல்லி ஒரு சில குறைகள் இருந்தால் வந்து அதை நான் நூலாசிரியர்கிட்ட தான் சொல்லி காட்டுறது வளமாக. பத்திரிகையில் வந்து நான் அதை பூதாகரமாக்கி எழுதுகிற பழக்கம் என்கிட்ட வச்சில்லை. அது நிறைய ஆட்களுக்கு அந்த பண்பு வந்து கவர்ந்திருக்கிறது. அதனால அவர்களும் விரும்பி என்னிடமே தருகின்றார்கள். விமர்சனம் அப்படிங்கிறது வந்து அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 200க்கும் கிட்டிய புத்தகங்களுக்கு மேலாக நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை பற்றி சொல்ல முடியுமா? புத்தக விமர்சனங்கள் எழுதுறது இல்லையா, சிலவங்கள் வந்து சில குறைபாடுகளை வந்து சொல்கிறேன். நானும் வந்து குறைபாடுகளை சொல்கிறல்லண்டு இல்லை, சம்மந்தப்பட்ட நூலாசிரியர்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அவங்க அடுத்த பதிப்பை வந்து திருத்தி கொள்ளணும். இன்னும் அதே இந்த பிரதியை வந்து இன்னொருக்கா இந்த பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் அதுலேயும் அந்த குறைபாடை திருத்தி கொள்ள வேணும். அதனால நான் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட தான் அதுகளை சொல்கிறேனே தவிர இந்த வேறு இந்த ஒளிபரப்பு செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி இந்த பத்திரிகையிலையோ நான் அதை பூதாரமாக்கி போடுற விஷயங்களை வச்சில்லை. இப்போ உள்ள சிறுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து அடிமையாகிடுறாங்க. எல்லாருமே வந்து இந்த புத்தகத்தை எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அப்படியே ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து புத்தகங்கள் வந்து வந்திருக்குது. அதை வந்து எடுத்து படிக்கிறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க நான் புத்தகங்கள் தான் படித்து கொண்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் நிறைய சிறுவர் இலக்கிய தொகுப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. இதை பற்றின உங்களோட பங்களிப்பு மற்றும் அனுபவத்தை பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? இந்த லாக்டவுன் கொடுத்த சாபம் பண்ணி தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்து மக்கள் மத்தியில் அந்த ஒரு இந்த இடைவெளியை நிரப்புறத்துக்கு வந்த ஒரு ஊடகம் வந்து அது ஒரு வகையான ஒரு சாபம் பண்ணி தான் நான் நினைக்கிறேன். அது நல்ல பக்கம் கொஞ்சம் தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி நிறைய சிறுவர்கள்ட வந்து கண் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ முந்தி வந்து 50-60 வயசில் தான் கண்ணாடி போட்டாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், ஒரு பாதையில் செல்ல போக்கில் 7 வயசு சின்ன பிள்ளையும் வந்து கண்ணாடி போட்டிருக்கும். அப்படி இப்போ அன்றாடம் காணக்கூடிய ஒரு காட்சி. நீ நல்லா அவதானிச்சு பாருங்க. அப்போ நான் சொல்கிற கருத்து வந்து உங்களுக்கு உடன்பாட்டுக்கு வர எலுமாகும். அப்போ இவங்கள் வந்து ஃபோனில் வந்து நிறைய இப்படி சிறுவர் பாடல்கள் அது மாதிரியெல்லாம் கேட்டுக்கொண்டே நிற்க போக இப்போ சாப்பாடு இறங்குறண்டா கூட ஃபோன் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. அப்போ அந்த ஃபோன் தான் இங்கே வந்து பிள்ளையில ஆட்டி படைக்குது. இப்போ உண்மையில் ஃபோன் வந்து ஒரு அந்த ஊடகம் வந்து ஆட்டி படைக்கக்கூடாது, நாம் தான் ஊடகத்தை ஆட்டி படைக்கணும். அதெல்லாமல் மனிதர் ஆட்டி படைக்கிறது ஊடகமாக மாறி போயிட்டு அது ஒரு வகையில் இந்த சிறுவர்கள் எல்லாம் அந்த வாசிக்கிறண்ட போக்கில் அவங்களோட மூளையும் வந்து சிந்தனையும் மூளையும் வந்து அந்த புத்தகத்தில் தான் இருக்கும். அதுக்கு பார்க்க வெளியில் போகாது. இப்போ ஃபோன் அண்ட போக்கில் ஒரு அந்த திறந்து விட்ட ஒரு இது மாதிரி வெளியொண்டு மாதிரி. அப்போ அது சிறுவர் பாடல்கள் மட்டுமல்ல, வேறு எங்கேயும் கொண்டு போய் விடக்கூடிய சாத்தியங்களும் இருக்குது. அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து இதை ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கொள்ளணும். அப்போ புத்தகங்களை கொடுக்குறது தான் ஒரு நல்ல உசிதமான ஒரு பழக்கம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சிறுவர் இலக்கிய தொகுப்பு, அதாவது வந்து இந்த வண்ணாத்தி பூச்சி, என்ன கொடுப்போம், அதோடு மட்டுமில்லாமல் வந்து பாடல் கேட்ட குமார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து வெளியிட்டிருக்கீங்க. இதை பற்றின உங்களோட அனுபவம் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா?
ஆமாம். வண்ணாத்தி பூச்சின்றது வந்து தேசிய நூலக ஆவணவாக்கல் சபையினால் இப்போ புத்தகங்கள் நூலாசிரியர் புத்தகங்களை வெளியிட்டு கொடுக்குற திட்டம் ஒன்று இருக்குது. அவங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆக்கத்தை அவங்களுக்கு சமர்ப்பிக்கும் போது செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. அப்படி செலக்ட் ஆகுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சின்ன சலுகை ஒன்று செய்வாங்க. இதில் ஒரு நாங்கள் அடிக்கிற 500 பிரதிகள்லையோ 1000 பிரதிகள்லையோ ஒரு கணிசமான தொகையை அவங்க வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. என்று சொன்னால் எழுத்தாளர்கள் புத்தகத்தை வெளியிட்டுக்கிண்டு போகிறதே ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அது சவால் எப்படி என்று சொன்னால் அதை வந்து இப்போ அவங்க மார்க்கெட் பண்ண வேணும். மார்க்கெட் பண்ணி அது அந்த காசு வந்தால் தான் அந்த நூலாசிரியருக்கு அடுத்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு சாத்தியம் உருவாகிற. அப்போ இந்த வண்ணாத்தி பூச்சின்றது வந்து சிறுவர் பாடல்கள் அடங்கிய ஒரு புத்தகம். அது வந்து நான் அந்த சொன்ன மாதிரி அந்த தொகுப்பு அந்த சிறுவர் பாடல் தொகுப்பை வந்து நான் அவங்களுக்கு தேசிய நூலக ஆக்கல் சபைக்கு சமர்ப்பித்து அவங்க இதை செலக்ட் பண்ணினாங்க. செலக்ட் பண்ணி ஒரு அனுசரணை ஒன்று செஞ்சு தான் இந்த புத்தகம் வந்தது. அடுத்தது வந்து ரூம் டு ரீட் நிறுவனம் என்று சொல்லி ஒரு தனியார் நிறுவனம், அது வெள்ளவத்தையில் இருக்குது. அவங்க வந்து சிறுவர்களுக்கான ஒர்க் ஷாப் வந்து வைப்பாங்க. வச்சா அதில் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் மாதத்துக்கு 3 நாள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் காலங்களில் இப்படி நடக்கிற 3 நாள் ஒர்க் ஷாப். அதில் வந்து உண்மையில் எழுத்தாளர்களை போட்டு அவங்களோட மூளையை கசக்கி ரொம்ப சிரமங்களை எதிர்கொண்டு தான் அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படைப்புகளை நாங்கள் வடிவமைச்சு கொடுக்க வேணும். சும்மா சாதாரணமாக போய் உட்கார்றேன்னு சொல்லலாம். சிறுவர்களுக்கு படைப்புகளை படைக்கிறன்றது வந்து பெரியாள்களுக்கு இலக்கியம் எழுதுறதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏண்டா அது அவங்களோட அந்த உளவியலுக்கு நான் சமர்ப்பிக்கிற அந்த ஆக்கம் வந்து எடுபட வேணும் அந்த வயசுக்கு ஏற்ற மட்டத்துக்கு. அப்படி எடுபட்டால் தான் அந்த புத்தகம் வந்து ஒரு வெற்றியாக வெளியிடலும்ன்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. அப்போ ரூம் டு ரீட் நிறுவனம் வந்து இந்த பாடல் கேட்ட குமார், என்ன கொடுப்போம், இதுதான் சரியான வழி, ஆடம்பரக்கூடு, இப்படியான 4 நூல்களை வந்து இவ்வளோ கஷ்டமான அந்த தேர்வு குழுக்குள்ளே செலக்ட் பண்ணி தான் அவங்க புத்தகத்தை வெளியிட்டாங்க. அவங்க அடுத்தது வந்து இலங்கையிட இந்த கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு இந்த புத்தகங்களை வந்து 5000 பிரதிகள் அடித்து இலங்கை பூராகவும் விநியோகிக்கிற வேலை அந்த நிறுவனம் செஞ்ச. அந்த அடிப்படையில் நான் இவங்கள் மூலமாக இந்த சிறுவர் படைப்புகளை வெளியிட்டேன்ற ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நெறிப்படுத்துறது புத்தகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் சிறியவங்களாக இருக்கட்டும் இல்லாட்டினா பெரியவங்களாக இருக்கட்டும் வந்து புத்தகம் வாசிக்கிற நேரம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? சிறுவர்கள் இந்த புத்தகங்களை வாசிக்கிறதால அவங்களோட அந்த மூளை செயற்பாட்டு திறன் வந்து ஒரு ஆளுமையான பக்கத்துக்கு திரும்புறேன்னு நான் நினைக்கிறேன். வாசிப்பு அடுத்தது வந்து நிறைய வாசிச்சாதான் வந்து இப்போ தமிழ் பாடம் பண்ண போக்கில் வாசிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்ற பாடங்கள் என்று சொன்னாலும் அந்த புள்ளைட்ட வந்து வாசிப்பு இருந்தால் தான் மற்ற கேள்விகளை கூட மற்ற பாடங்களை கூட ஒழுங்காக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி பேப்பர் வரப்போக்கில் வாசிக்க தெரிஞ்ச புள்ள தான் பதில் எழுதும். அப்படி ஒரு சூழல் இருக்குது தானே. அப்போ இந்த வாசிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து பெற்றோர்கள் நிறைய உணர வேண்டும். அதனால இந்த மாதிரியான கதை புத்தகங்களை பொருத்தமான பாட புத்தகங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க வந்து இன்னும் நிறைய முன்னேற்றம் உண்டான அடைவொண்டு எதிர்கொள்வாங்கன்னு நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக வந்து சிறுவர் இலக்கிய தொகுப்பு வந்து நிறைய வந்து வெளியிட்டிருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த கவிஞன் அப்படிங்கிற ஒரு சஞ்சிகையாக இருக்கட்டும் இல்லாட்டினா வந்து துணிந்தெழு அப்படிங்கிற ஒரு சஞ்சிகையாக இருக்கட்டும் தமிழ் நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு சஞ்சிகையாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட்டிருக்கீங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூங்காவனம் சஞ்சிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 2 பெண்கள் மாத்திரம் வந்து இணைந்து அந்த ஒரு சஞ்சிகையை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இதனுடைய பங்களிப்பு இதனுடைய தொடக்கத்தை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக. பூங்காவனம் சஞ்சிகை என்று சொல்லும் போது நானும் தீர்த்தலாவை எச்.எஃப். கிருஷ்ணா என்ற ஒரு சகோதரி அவள் பேனா நண்பியாக இருந்தார். அந்த காலத்தில் நாங்கள் பேனா நண்பியாக தான் இருந்தோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் மாதிரி இப்போ இல்லை. அது எழுத்து மூலமான கடிதங்கள் தொடர்பு. அப்படியான ஒரு காலத்தில் இருந்த ஒரு நண்பி, அவக்கும் இலக்கிய ஆர்வம் இருந்த ஒருத்தர். இன்றைக்கு இந்த சந்தோஷமாக நான் சொல்லிக்கொள்ள முடியும், என்னோட சேர்ந்து அவள் 11 புத்தகத்தை வெளியிடக்கூடிய சூழ்நிலையை வந்து நான் உருவாக்கி கொடுத்தேன். நான் 14 புத்தகம் வெளியிட்டேன் என்று சந்தோஷப்பட்டு கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய அந்த பேனா நட்பு 11 புத்தகம் வெளியிட்டு கொண்டன்ற சொல்கிறதுல எனக்கு இன்னமும் மிகுந்த மகிழ்ச்சி மனநிறைவு இருக்கிறது. ஏன்னா நாங்கள் வந்து ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்கின்ற பண்பை வச்சு கொண்டோம். அதனால தான் அவருக்கும் எனக்கும் இந்த இலக்கியத்துறையில் சேர்ந்து செயற்படக்கூடிய ஒரு சாத்தியங்கள் உருவாகின.
தற்போது அவர் மலையத்தில் தியத்தலாவையில் வசிப்பிடமாக வசித்து கொண்டு இருந்தாலும் கூட இலக்கிய ரீதியான நட்பு எம்மக்குள் இன்றும் இருக்கின்றது. பூங்காவனம் சஞ்சிகை வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முயற்சித்த ஒரு வேலை திட்டம்தான். 2010ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி அதோட முதலாவது இதழை நாங்கள் வெள்ளவத்த தமிழ் சங்கத்தில் வெளியிட்டோம். இன்று வரைக்கும் 38 இதழ்கள் வெளிவந்துள்ளன. இதில் வந்து முக்கியமான பெண் ஆளுமையாளர்களை நாங்கள் துறை சார்ந்த ஆளுமையாளர்களை இலக்கிய ரீதியிலான இந்த ஆளுமையாளர்களை நாங்கள் அட்டப்படமாக போட்டு அவங்களோட நேர்காணல் செஞ்சுருக்கிறோம். அந்த 38 இதழ்கள்லையும் ஒரு பெண் ஆளுமையோட நேர்காணல் இருக்குது. அதை வாசித்த ஆட்கள் வந்து இதுக்கு சந்தாதாரர் ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த வாசித்த ஆட்கள் வந்து அவர்களோட அனுபவத்தை நிறைய இந்த தெரிஞ்சு கொள்ளலுமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நேர்காணல்களை நான் ஒரு சொந்தமாக ஒரு வலைத்தளத்தை இயக்கி அதுலேயும் நான் போட்டு வரேன். அப்போ புதிய ஆட்களுக்கும் இந்த சஞ்சியை வாசிக்க தவறின ஆட்களுக்கும் அந்த அனுபவங்கள்லாம் அந்த வலைத்தளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட இந்த துணிந்தெழு சஞ்சிகை, கவிஞன் மேகசின், அடுத்தது வந்து இந்த தமிழ் நெஞ்சம் சஞ்சிகை எல்லாம் இது வேறு சஞ்சிகை ஆசிரியர்கள் வெளியிட்ட அந்த சஞ்சிகைகள். அவர்கள் வந்து என்னுடைய அந்த முகப்பட்டையை பிரசுரித்து என்ற நேர்காணலை செஞ்சனால தான் நான் இந்த சஞ்சிகையில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் ஒரு வெற்றியை நோக்கி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் தான். இந்த விருதுகள் நீங்கள் வந்து மக்கள் வந்து பார்க்குற நேரமே விளங்கும். இவ்வளோ விருதுகள் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் எதற்காக இந்த விருதுகள்லாம் வாங்குனீங்க? இந்த விருதுகளை வாங்குகிற நேரத்தில் உங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த அனுபவங்கள் வந்து எங்களுக்காக பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இந்த விருதுகள் என்று சொல்லும் போது என்ற இலக்கிய முயற்சிகளுக்கு கிடைச்ச விருதுகள் தான் இவை. இதில் நான் பொதுவாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ 2007ஆம் ஆண்டு முக்கியமான விருதுகளை நான் சொல்கிறேன். 2007ஆம் ஆண்டு அகில இலங்கை இன்ன நல்லுறவு ஒன்றியம் எனக்கு சாமசிறி என்ற இந்த கலாபத்தி என்ற பட்டத்தையும் தந்து விருதையும் தந்தது. அதே மாதிரி 2012ஆம் ஆண்டு அந்தனி ஜீவா ஆசிரியரை கொண்டு கொழுந்து சஞ்சிகை வெளிவந்தது. அந்த கொழுந்து சஞ்சிகை ஆசிரியர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகளிர் தினத்தை தமிழ் சங்கத்தில் ஏற்பாடு செய்து சாதனைக்குரிய மகளிர் விருதை எனக்கு தந்தது. அடுத்தது இன ஒற்றுமைக்கான அகில இலங்கை தேசிய கவிஞர்களின் சம்மேளனம் என்ற சிங்கள அமைப்பு எனக்கு காவிய பிரதீப அதாவது கவிச்சுடர் என்ற விருதை தந்தது. அதுபோல் இலங்கை இஸ்லாமிய கலை இலக்கிய ஆய்வகம் பெண் எழுத்தாளருக்கான கௌரவ விருதையும் தந்தது. பிறகு பாணந்துறை இஸ்லாமிய பேரவை கலாபிமானி என்ற விருது தந்தது. அடுத்தது முன்னோடிகள் கலை இலக்கிய வட்டம் கவிஞர் PT அசீஸ் அவர்கள் தான் அதோட நிறுவனர். அவர் வந்து எந்த விடியல் என்ற ஒரு ஆய்வு நூல் வெளியீடு செய்யப்பட்ட அந்த வைபவத்தின் போது கலைமதி என்ற பட்டத்தையும் தந்து விருதையும் தந்து என்னை கௌரவித்தார்கள். அது அல்லாமல் அகில இலங்கை கிராமிய கலை இலக்கிய ஒன்றியம் எனக்கு கவித்தாரை என்ற பட்டத்தையும் விருதையும் தந்து கௌரவித்தது. கடைசியாக புதிய அலைகளை வட்டம் பாடல் துறையில் எனக்கு வெற்றியாளர் விருது போன்றவற்றை தந்து என்னை கௌரவித்திருக்கின்றது. விருதுகள் வாங்கின அனுபவம் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து விருதுகள் வந்து கிடைக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சான்றிதழ்களும் வந்து வாங்கியிருக்கிறீங்க. பாணதுறை இஸ்லாமிய பேரவை தொடர்பாக வந்து நிறைய விஷயங்கள் அதாவது சான்றிதழ்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தேசிய இலக்கிய விழாவில் வந்து கோடைமலை எனும் தலைப்பை முன்வைத்தமைக்காக சிறந்த பிரிவில் இலக்கிய விவரண போட்டியில் 1ஆம் இடத்தை வந்து பெற்றிருக்கீங்க. இதை பற்றின உங்களோட அனுபவம் வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. பாணந்துறை இஸ்லாமிய அந்த அமைப்பு வந்து எனக்கு அந்த சான்றிதழை தந்தது வந்து வேண்ட சமூக ஊடக இலக்கிய பணிகளுக்காக வேண்டித்தான். என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு 2 தசாப்தங்களுக்கும் மேலாக இந்த துறையில் வந்து பாரிய அர்ப்பணிப்போட ஈடுபட்டு வர்ற ஒருத்தர். அந்த அமைப்பில் எனக்கு அந்த சான்றிதழையும் விருதையும் தந்தாங்க. அடுத்து வந்து தேசிய மாவட்ட ரீதியாக நடைபெற்று நான் சொன்னேன் 200க்கும் கிட்டிய புத்தக விமர்சனங்கள் எழுதினு சொல்லி அதில் வந்து அந்த கோடைமலை என்ற ஒரு புத்தகத்துக்கு நான் எழுதின விமர்சனம் வந்து மாவட்ட ரீதியாக 1வது இடம் பெற்றதுன்றதை ஒரு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கொள்ளணும். அந்த சான்றிதழ் தன்னது. அது மட்டும் அல்லாமல் இந்த அல் ஹசனாத் சஞ்சிகை மற்றும் அந்த அவர்கள் வந்து ஒரு தேசிய ரீதியாக ஒரு கவிதை போட்டியை வச்சாங்க. அதில் கூட எனக்கு 3ஆம் இடம் கிடைத்தது. கண்டிப்பாக. அடுத்தது இந்த முதூர் கலை இலக்கிய ஒன்றிய வெள்ளி விழாவை முன்னிட்டு அகில இலங்கை ரீதியாக நடத்தப்பட்ட மனிதநேயம் மலர்ந்திடவே கவிதை போட்டியிலையும் வந்து 2ஆம் இடம் வந்து பெற்றிருக்கீங்க. இதை பற்றின உங்களோட அனுபவம்? அது வந்து உண்மையில் எனக்கு முதலாவதாக இலக்கியத்துறையில் கிடைச்ச சான்றிதழ். அது வந்து ஓசை சஞ்சிகையின் ஆசிரியர் மூதூர் மொஹிதீன் அவர்கள். நான் அவரை மறக்க முடியாது.
அவரும் எனக்கு நிறைய ஊக்குவிப்பு செஞ்ச ஒருவர் தான். அவர்கள் வைத்த அந்த கவிதை போட்டியில் வந்து எனக்கு 2ஆம் இடம் கிடைத்தது. இது 2007ஆம் ஆண்டு என்று ஞாபகத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14 புத்தகங்களுக்கு மேலான நிறைய புத்தகங்கள் வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. அதோட மட்டும் இல்லாமல் வந்து சிறுவர் இலக்கிய தொகுப்பாக இருக்கட்டும், இல்லாட்டினா கணக்கீட்டு நூலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட்டிருக்கீங்க ஒரு பெண்ணாக இருந்துட்டு. ஸோ ஒரு பெண் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, இதுவரைக்கும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், அதோட மட்டும் இல்லாமல் இப்போ தொழில்துறைக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன அப்படின்னு எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இப்போ பெண்கள் வந்து உண்மையில் முக்கியமாக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு நேர முகாமைத்துவத்தை கடைபிடிக்கணும். ஏண்டா இப்போ பொதுவாக எந்த ஒரு பணிக்கும் நேரம் இல்லைன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பொதுவான கருத்து நேரம் இல்லைன்னு சொல்கிறத பொதுவாக ஏற்றுக்கொண்டு சொன்னாலும் அதுக்குள்ளே ஆழமாக போனன்னு சொன்னால் ஆர்வம் இல்லை என்று பிரக்கெட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஆர்வம் இல்லை அல்லது ஈடுபாடு இல்லை என்று. ஏண்டா ஒரு விருப்பம் இருந்தன்னு சொன்னால் எந்த ஒரு பணிக்கும் வந்து அவங்களால அந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும். இப்போ மொத்தமாக நேரம் இல்லை என்று சொல்கிறத விட அவங்க அதுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து ஒரு அக்கறை செலுத்தி அப்போ அவங்களோட அந்த நேரங்களை ஒழுங்கமைச்சு அந்த முக்கியமான அந்த துறைக்காக வேண்டியும் ஈடுபடுத்தி கொள்ள இயலும். இப்போ தொழிலுக்கு போகிற பெண்கள் உண்மையில் பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அவங்களோட வீட்டு வேலையை செய்யணும். இப்போ தொழிலுக்கு வந்தால் தொழில் வேலையை செய்யணும். ஏன்னா 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு நிம்மதி இல்லாத மாதிரி நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அப்படியான ஏண்டா தொழில் ப்ரெஷர்ன்றது வந்து எனக்கும் தெரியும். இப்போ நானும் அந்த துறையில் இருந்து வந்த ஒருத்தர். அப்போ எவ்வளோ ஒரு அழுத்தங்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஆட்களோட மன அழுத்தங்களோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த சமூக பணியோ தொழில் பணியோ வீட்டு பணியோ எந்த பணியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஓய்வையும் தேடிக்கொள்ளணுமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அப்போ ரொபோ இல்லை தானே, மனுஷன் தானே. மெஷினுக்கே நாங்கள் ஷட் டவுன் பண்ணி ஓய்வு கொடுக்கும் போக்குள்ள இந்த மனிதர்களுக்கும் ஷட் டவுன் மாதிரி ஒரு ஓய்வு கண்டிப்பாக தேவை. அப்போ இப்படியான விஷயங்களுக்கு நேர முகாமைத்துவத்தை கடைபிடிச்சி தான் அவங்க எல்லாத்துக்கும் அந்த நேரங்களை ஒதுக்கி கொள்ளணும் என்று சொல்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட திட்டங்கள், அதாவது வந்து நிறைய நூல்கள் வந்து வெளியிட்டு இருக்கீங்க, கவிதைகள் வந்து வெளியிட்டு இருக்கீங்க, அதோடு மட்டும் இல்லாமல் சஞ்சிகை வந்து வெளியிட்டு இருக்கீங்க. 2 பெண்கள் மாத்திரம் வந்து அந்த சஞ்சிகையை வந்து இணைந்து வந்து வெளியிட்டு இருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வர உங்களுடைய திட்டங்களை வந்து எங்கள் மக்களுக்காக வந்து கூற முடியுமா? நிச்சயமாக. அந்த நான் முன்பு சொன்னது போல் நான் வருடத்துக்கு ஒரு புத்தகம் வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் நான் என்னோட திட்டங்களை அமைச்சு நூல் வெளியீட்டு திட்டங்களை செஞ்சு வந்தேன். லாக்டவுன் செஞ்ச இன்னொரு சாஃபம் இப்போ உள்ள ஒரு கால சூழ்நிலை வந்து முந்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 இருந்தால் ஒரு புத்தகத்தை வெளியிடலும். இப்போ அதே புத்தகத்தை வெளியிட்டேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் தேவைப்பட்டது. அப்போ நானும் இந்த லாக்டவுனுக்கு பிறகு உள்ள காலங்கள் என் கையில் வந்து 6 தொகுதிகள் இருக்குது. அதை வெளியிட்டு கொள்ள சிரமப்பட்டேன். தனியாக வந்து ஒன்றை செய்ய இயலாது. இப்போ எனக்கு உண்மையில் இதுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் அப்படி ஆட்கள் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஊக்குவிப்பாக இருக்கும். இந்த இடத்துல நான் அவங்களுக்கும் கொஞ்சம் வேண்டுகோள் ஒன்று விடுறேன். முடிஞ்சால் எங்களுடைய இந்த சஞ்சிகையில் வெளியிட்டு கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏண்டா இப்படி ஒரு இந்த 6 புத்தகம் இருந்தாலும் இதை எவ்வளோ தூரத்துக்கு தனியாக என்னால் செய்ய முடியும்னு எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கு. ஆனால் என்கிட்ட கைவசம் இருக்கின்றது. கவிதை தொகுதி ஒன்று இருக்குது, பட்டாம்பூச்சி மனசு, சொல்ல போக்குள்ளே உங்களோட மனசெல்லாம் சிறகடிச்சு பறக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த சிறுகதை தொகுதி ஒன்று இருக்குது, பிஞ்சு மனம். அந்த பிஞ்சு மனம் என்ற போக்கில் உங்களுக்கு விளங்கும் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அந்த மென்மையான ஒரு தன்மை ஒன்று இருக்கும் என்று சொல்லி இப்படி ஒரு இதுகளுக்கு மத்தியில் என்ன அந்த படைப்புகளை கொண்டு வரன்றது வந்து இப்போ உள்ள கால சூழல் வந்து கொஞ்சம் சூழல் கை கொடுத்தன்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது வந்து தமிழே வணக்கம் நிகழ்ச்சியின் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிம்சாவை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் தொலைபேசி இலக்கமும் வந்து நான் கூற விரும்புகிறேன். தொலைபேசி இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 077-500-9222 வாயிலாக வந்து நீங்கள் வந்து ரிம்சாவை வந்து தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கு சிறுவர் சஞ்சிகையாக இருக்கட்டும், சிறுவர் நூலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் படைத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் நீங்கள் விரும்பி வாசிக்கக்கூடிய நூல்கள் இவை? நான் விரும்பி வாசித்த நூல்கள் என்று சொல்லும்போது கவிதைத்துறை எனக்கு மிகவும் நேசிப்புக்குரிய துறை என்று நான் சொல்லியிருக்கிறேன். அத்துறையில் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்களோட திருத்தி எழுதிய தீர்ப்புக்கள், வைகறை மேகங்கள், கொடிமரத்தின் வேர்கள், இன்னொரு தேசிய கீதம், தமிழுக்கு நிறம் உண்டு போன்ற நூல்களை நான் வாசிச்சிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் கவிஞர் மூமேத்தாவின்
கண்ணீர் பூக்கள், காத்திருந்த காற்று, நந்தவன நாட்கள் போன்ற நூல்கள் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த நூல்கள் என்று சொல்லலாம். அதில் வந்து ஒரு மூமேத்தா அவர்களின் அந்த கவிதை புத்தகத்துக்கான தலைப்புகளை நீங்கள் அவதானித்து பார்க்க போக்குள்ள ஒரு மென்மையான ஒரு சோகம் வெளியோடுவதாக எனக்கு தோன்றுறது. அது ஒரு போராட்டமாக வெளிப்படுவதாகவும் எனக்கு அந்த தலையங்களை பார்க்கும் போது தோன்றுகின்றது. அது மட்டுமல்லாமல் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்களின் பால்வீதி, பித்தன் ஆலாபனை போன்ற நூல்களை நான் பல தடவை வாசித்திருக்கிறேன், அதை யோசித்திருக்கிறேன், அதில் வசித்திருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். அது தவிர பட்டுக்கோட்டையார் அவர்களின் கவிதைகளை நான் வாசித்திருக்கிறேன். மட்டுமல்லாமல் பலஸ்தீன கவிதைகள் மொழிபெயர்ப்பு தழுவியது. அப்படியான கவிதைகள் எல்லாம் என்னை புடம் போட்டிருக்கின்றன என்று சொல்லலாம். இப்போ எங்களை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார் என்று சொல்லலாம். ஏன்னா அவங்களெல்லாம் போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்கிற ஆட்கள். இப்போ நீங்கள் நிறைய பார்க்குறீங்க. அப்படி ஒரு போராட்ட பின்னணியில் தானே நாங்களும் இந்த வாழ வேண்டியிருக்கிறேன்ற போக்கில் அந்த உந்துதல் தார அந்த கவிதைகளை நான் விரும்பி வாசித்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உள்நாட்டு கவிஞர்கள் என்று பார்க்கும்போது மூத்த மறைந்த கவிஞர்களான மகாகவி அவர்களோட கவிதைகள், நீலவணன் கவிதைகள், சுபத்திரன் கவிதைகள் போன்றவர்களின் கவிதைகளை வாசித்திருக்கேன். மட்டுமல்லாமல் மரணத்துள் வாழ்வோம், அமைதி குலைந்த நாட்கள், வேரறுதலின் வழி, கவிஞரே இக்பால் அவர்களின் 100 கவிதைகள், ஒரு காலம் இருந்தது, இது முன்ன நான் சொன்ன மூதுரு மொஹிதீன் அவர்களின் கவிதை நூல். மட்டுமல்லாமல் இழந்துவிட்ட இன்பங்கள், அதே மூதுரு மொஹிதீன் அவர்களுடைய கவிதை நூல்கள். என்னுடைய நண்பி என்று சொன்னேன், தியத்தலா வெச்ச கிருஷ்ணாவின் இன்னும் முன் குரல் கேட்கிறது, மலையில் நலையும் மனசு போன்ற கவிதை நூல்கள் எல்லாம் நான் விரும்பி விரும்பி வாசித்த நூல்கள். அது மட்டுமல்லாமல் நஜ்முல் ஹுசைன் கவிஞர் அவர்களின் பனித்தி, நஜ்முல் ஹுசைனின் நட்சத்திர கவிதைகள் போன்ற கவிதைகள் நூல்கள். அடுத்தது மண்ணில் வேரோடிய மனசு, இது யாழ் அசீம் தான் இந்த கவிதை நூலின் ஆசிரியர். இப்படி எங்களோட அந்த கவிஞர் பட்டாளங்கள் அவ்வளோ பேருடைய நூல்களையும் நான் விரும்பி வாசித்திருக்கிறேன். இங்கு பேர் விடுபட்டவர்கள் தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் நான் எனது மனதில் நிறைத்து வைத்திருக்கிறேன். தயவு செய்து என்னை குறைபிடித்து விட வேண்டாம். உங்கள் எல்லோருக்கும் எனது இலக்கிய செயற்பாட்டுகளுக்கு உதவி செய்த புரவலர் ஹாசிம் உமர் மற்றும் உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக நான் எனது நன்றிகளை கூறுகின்றேன். தயவு செய்து என்னுடன் குறைபிடிக்க வேண்டாம், என்னுடைய பெயரை சொல்லவில்லை என்று. இன்றைய தினம் நிறைய பல்வேறு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு அறிஞ்சிருந்தோம். அதோட மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்பவும் நன்றி. இன்றைய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் சகோதரர் ஜூட் அவர்களுக்கும், என்னை நேர்காணல் செய்த உங்களுக்கும், இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் தயாரிப்பாளர்கள், மற்ற ஏனைய ஒப்பனை கலைஞர் மற்றும் இந்த தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்த அனைவர்களுக்கும் எனது நன்றிகளை நான் மனமாற சொல்லிக்கொள்கின்றேன்.